ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். இளையவன் என்ன செய்தான்? தகப்பனிடத்து தன் ஆஸ்தியுள்ள பங்கெல்லாம் கேட்டு வாங்கி கொண்டு தூரதேசத்துக்கு போய் பணத்தை எல்லாம் வீணாக செலவழித்து பங்கெல்லாம் நஷ்டப்படுத்தி விட்டான். ஜீவன் தொலைந்தது. அதற்கு அப்புறமாக நிலையம் படு மோசமானது. பயங்கர கொடிய பஞ்ச நாட்டிலே உண்டானது. ஒரு குடியாரிடத்தில் போய் ஒட்டி கொண்டானான். ஒரு வேலை தர வேண்டும் எனக்கு என்று. அவன் வேலை கொடுத்தவனை பார்த்த பிறகு இவனுக்கு ஏற்ற வேலை பன்றி மேய்ப்பு. பன்றிகளை மேய்க்கும்படியான வேலையை கொடுத்தான். வேணுன்னு தான் பன்றி மேய்த்தாவது வயறு நிரம்பு என்று. அவனுக்கு பன்றி மேய்த்த அந்த சம்பளத்தினால வயறு கூட நிரப்ப முடியாது, அவ்வளோதான் சம்பளம். அதனால் பன்றியை கொடுத்தான தவிட திண்டாவது தன்னுடைய வயரை நிரப்பலாம் என்று எண்ணினான். அந்த தவிடை யாரும் கொடுக்க மாட்டார்கள், கொடுக்கவில்லை. பசியின் மேல் பசி, எல்லாம் அழுக்கடைந்து கந்தையாகி உதவாமலாகி முடிவெட்டும் இல்லை, உழைப்பும் இல்லை, துடியும் மாற்றம் இல்லை, ஒன்றும் இல்லை, சாப்பாடும் இல்லை. அவ்வளவு தரித்திரனான நான். அப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிவு வந்தது. எல்லாம் தீர்ந்து இப்படி ஆன பிற புத்தி தெளிவு வந்ததான். வந்த பிறகு என்ன நினைத்தானா? இனி அப்பனை வீட்டுக்கு போகணும், அப்பா வீட்டுக்கு போகணும். தகப்பனே, பரத்து விரோதமாகவும் உமக்கு உண்டாகவும் நான் பாவம் செய்தேன். நான் உடைய மகன் நல்ல புத்திரன் என்று சொல்லித்து கொள்ள நான் பார்த்து நல்ல என்னை கூலிக்காரன் ஒருவனாக வைத்துக்கொள்ள என்று சொல்லி அந்த மனம் திரும்புதலோடு போனான். அப்படி போகும்போது தகப்பனார் தூரத்தில் வரும்போது அவனை கண்டார். எழுப்பி போய் அவனை கட்டுப்பிடித்து முத்த விட்டார். தகப்பன் அவனை அன்பாக ஏற்றுக்கொண்ட போது, தகப்பனே, பரத்து உரமாகவும் உமக்கு உரமாக பாவம் செய்தேன். நான் உன்னுடைய புத்திரன் என்று சொல்ல, மகன் என்று சொல்ல பார்த்தேன் நல்ல என்று சொன்னான். இனி ஒன்று சொல்ல நினைத்து கொண்டு வந்தான். அது முன்னதாக தகப்பனுடைய அன்பு அவனை மூடிவிட்டது. அந்த அன்பினால் அவனை அரவணைத்த போது, அவனை அன்பாக ஏற்றுக்கொண்ட போது, கூலிக்கால் ஒரு வைத்துக்கொள்ள என்றதான அந்த அவசியம் எல்லா பேச்சு எங்களுக்கு இடமில்லை. அப்பொழுது என்ன செய்தானா தகப்பன்? 15வது 22 முதல். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்து இவன் கைக்கு மோதிரத்தையும் காலில் பாதரட்சையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகியவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்ப காணப்பட்டான் என்றான். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். லேலுயா, ஸ்தோத்திரம். இல்லை, தகப்பன் என்று சொல்வது ஆண்டவர் தேவனை குறித்து சொல்கிறது. தேவன் தான் தகப்பன், அவர் தான் பரம தகப்பன், அவர் தான் ஆண்டவராக இயேசுவும் கூட. தகப்பன் வீடு அல்ல தேவனுடைய வீடு. அவருடைய வீடு என்ன? பரலோக ராஜ்யமாய் வீடு. அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்க இந்த அசுத்தமான நிலைமையோடு அங்கே பிரவேசிக்க முடியாது. தகப்பன் வீட்டுக்குள்ள பிரவேசிக்க யோக்கியதை இல்லாமல் தான் வந்தான். தகப்பன் என்ன செய்தார்? தேவன் தான் தகப்பன், அவர் தான் பரம தகப்பன், அவர் தான் ஆண்டவராக இயேசுவும் கூட. அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட உடனே உள்ளே போக முடியவில்லை. உள்ளே போகிறவர்கள் அதுக்கு இன்னும் சில தகுதிகள் தேவை, சில ஆயத்தம் தேவை, சில ஆவிக்குரிய அனுபவங்கள் தேவை, ஆவிக்குரிய அலங்கரிப்புகள் தேவை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிங்கள் 22வது வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, வேலைக்காரன் நோக்கி என்ன சொன்னார்? நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனை உடுத்த வேண்டும், இவன் கைக்கு மோதிரத்தையும் என் கைக்கு மோதிரத்தை போட வேண்டும், கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். காலில் பாதரட்சிகளையும் போடுங்கள் என்பதாக கட்டளையிட்டான். உயர்ந்த வஸ்திரத்தை இவனை உடுத்துங்கள். விலைமதிக்கக்கூடாதான வஸ்திரம். வஸ்திரம் என்றால் ஜீவி என்று பொருள். விலைமதிக்கக்கூடாதான ஜீவியம், ஆவிக்கிற ஜீவியம். விலைமதிப்பட முடியாதான ஆவிக்கிற அனுபவம், விலைமதிக்கக்கூடாதான உயர்ந்த அனுபவம் ஆணு கிடைக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 61வது அதிகாரம் 10வது என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 61வது அதிகாரம் 10வது வசனம். குறிப்பாய் எழுதுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கழிவுறுகிறது. அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, ரட்சிப்பின் வஸ்திரங்களை என உடுத்தி, நீதியின் சால்வை எனக்கு தைத்தார். நீதியின் சால்வை என தரித்தார். ரட்சிப்பின் வஸ்திரங்கள், நீதியின் சால்வை. வெளிப்படுத்த விஷயம் 19:8 வாசிக்கிறோம். சுத்தமும் பிரகாசமான வெள்ளிய வஸ்திரம், அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்தமும் பிரகாசமான வெள்ளிய வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், நீதியின் ஆடை. சுத்தம் பிரகாசமான வஸ்திரம் என்றால் ஜீவியம், சுத்தமான ஜீவியம், பிரகாசமான ஜீவியம்.
நீதிதான் ஜீவியம். நீதியின் ஆடை சுத்தம் பிரகாசமான பரிசுத்தமான அனுபவமுடைய அந்த ஜீவியம். நீதியின் அனுபவம் அவனுக்கு தேவையாக இருந்தது. அந்த அனுபவத்தை அவனுக்கு கொடுத்தார். நீதியின் ஆடை அவனை தரிக்க செய்தார். நீதியின் ஆடை ரட்சிப்பின் வஸ்திரங்கள் தரிக்க செய்தார். பரலோகத்தில் போக வேண்டுமானால் இப்போ ரட்சிக்கப்பட்ட இருந்தாலும் போக முடியாது. நீதிமான்களாக இல்லை நீதியின் ஆடை தரித்தவர்களாக மாற வேண்டும். உயர்ந்த வஸ்திரத்தை தரிக்கும் அந்த ஆவிக்கிற அனுபவத்தை அடைய வேண்டும். கையிலே மோதிரம் என்றால் என்ன? ஆகாயத்திற்கு 2வது 21வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முத்திரை மோதிரம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாக்களோட பிறரில் என்ன போட்டிருப்பார்? முத்திரை மோதிரத்தை போட்டிருப்பார்கள். இங்குள்ள முத்திரை மோதிரம் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியாகிய முத்திரை. பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்ட அனுபவம் வேண்டும். முத்திரையிடப்பட்ட அனுபவம். வாசிங்கள் ஆகாய 2வது கடைசி வசனம். சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார், சேத்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துவிட்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முத்திரை மோதிரம் வைப்பேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். முத்திரை மோதிரம். எபேசியர் 4வது அதிகாரம் 30 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கு முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். முத்திரையிடப்பட்ட அனுபவம் பரிசுத்த ஆவியானால் உண்டாகிறது. முத்திரை மோதிரம் என்ற பொருள் என்ன? பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்படுகிறதான அனுபவம். முத்திரை மோதிரம் பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்ட அனுபவத்தை அவனுக்கு தரிக்க செய்தார். கால்களில் பாதரட்சைகளை போடுங்கள். பாதரட்சைகள். அந்த பாதரட்சை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபேசியர் 6வது 15வது வசனம். சமாதானத்தின் சுழலுக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை காலில் தொடுத்த வேண்டும் என்று. பரலோகராஜ்யத்தை தான் ஆயத்தமான அனுபவம் கர்த்தர் அவருடைய சமாதானத்தின் சுழற்சி மூலமாக அறிவிக்கிறார். அந்த சரியான ஒரு அனுபவம் அவனுக்கு தேவை. சமாதானத்தின் சுழற்சிக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை காலில் தொடுத்தினார். காலில் பாதரட்சைகளை போடுங்கள், தொடுத்துங்கள் என்றால் இந்த சமாதான சுழற்சிக்குரிய ஆயத்தமான அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க என்ற ஆயத்தமான அனுபவத்தோடு எப்பொழுதும் காணப்படுங்கள் என்பது பொருள். அந்த ஆயத்தம் அவருக்கு உண்டானது. அதை ஆண்டவர் கொடுத்தார். மன்னித்தார் மாத்திரமல்ல, உள்ளே பிரவேசிக்க வேண்டாம் 3 அனுபவங்கள் அவருக்கு தேவையாக இருந்தது. 3 முக்கியமான அனுபவங்கள் தேவையாக இருந்தது. என்ன? அது நீதிமானாக்கப்பட்ட அனுபவம், பரிசுத்த ஆவியானால் முத்திரிக்கப்பட்ட அனுபவம், அதுக்கப்புறமா என்ன? சமாதானத்தின் சுழற்சிக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை காலில் தொடுத்தினார். ஆவிக்கிற இந்த அலங்காரம் இல்லாவிடில் பரலோகத்துக்குள்ள அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது. ரட்சிக்கப்பட்டதெல்லாம் சரிதாய், ரட்சிக்கப்பட்டது எல்லாம் சரிதாய். இளையமான ஆண்டவர் மன்னித்தார், ரட்சித்தார். ஆனால் பரலோகத்துக்குள்ள அந்த வீட்டுக்குள்ளே பறவை வீட்டுக்குள்ளே போக வேண்டுமானால் இந்த அனுபவங்கள் தேவையாக இருந்தது. அதான் ஊழியக்காரர்கிட்ட சொன்னான், அவனுக்கு என்ன? உயர்ந்த வஸ்திரத்தை தரிக்க வேண்டும், கைகளில் மோதிரம் அல்லது பரிசுத்தாவியில் முத்திரிக்கப்பட்ட அனுபவத்தை அவனை அளிக்க வேண்டும், பாதரட்சைகளை அல்லது சமாதானத்தின் சுழற்சிக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை அளிக்க வேண்டும். அதே மாதிரி தான் தவனை கூட உள்ளே போக முடியும். எங்கே? தவனை வீட்டுக்குள்ளே, ஆடோர வீட்டுக்குள்ளே போக முடியும். பரம வீடு, பலவராஜ்யമായ வீடு, தேவனுடைய வீடு போகிறதுக்கு இந்த ஆவிக்குரிய விசேஷமான அனுபவங்கள் தேவை. அதே போல தான் அங்கே போய் பந்தி இருப்பு, அதே போல தான் சந்தோஷம் கொண்டாடுவது. தெரியுமா? எப்படியா நடந்தவன் பரலோகராஜ்யம் முடியாது, எப்படியா நடந்து பரலோகராஜ்யம் முடியாது. ஆவியில் அனல் தேவை, அசதியாராமல் ஜாக்கிரதை அனுபவம் தேவை. அஜாக்கிரதையோடு காணப்பட்டு ஒருவன் கெட்டு போகக்கூடாது. ஆகவே கர்த்தர் ஒவ்வொரு சகோதரி எதற்காக பேசி அறிவிக்கிறார்? இழந்து போன ஆசீர்வாதங்களை எல்லாம் அடைய வேண்டும். பரலோகராஜ்யம் போக என்ன தடை காணப்படுகிறதோ சரியானோடு கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவர் சென்னையிலே தங்களை தாழ்த்த வேண்டும், மறைவாக்க வேண்டும். ஆண்டோட பாடலிருந்து தாழ வேண்டும். ஆண்டவரே, இந்த ஜீவன் குறைபட்டு போனது, குன்றுதலாகி போனது, என்னை விடுவிக்க வேண்டும் ஆண்டவரே என்று கெஞ்ச வேண்டும். இழந்து போன ஆசீர்வாதங்களை, காணாமல் போன ஆசீர்வாதங்களை சொந்தமாக்க வேண்டும். காணாமல் போன நம்மை, காணாமல் போன ஆடுகளாக நம்மை ஆண்டவர் இயேசு தேடி வந்தார். அவர் என்ன செய்கிறார்? அவருடைய பரிசுத்தாவின் மூலமாக நாம் இழந்து போனதான ஆசீர்வாதங்களும் கூட கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரமதாபராக அவருடைய ஆண்டவர் இயேசு ரட்சிக்கப்பட்டு பின்மாற்ற அடைந்தவர்களை கூட மறுபடியும் விடுவித்து, ரட்சிக்கப்படாத விடுவித்து, அவருடைய வீட்டு கல்ல பரம வீடாகிய
பரலோகத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய வீட்டுக்குள் பிரவேசிக்க என்னென்ன ஆவிக்குரிய அலங்காரங்கள் அனுபவங்கள் தேவை எல்லாம் தருவார். உள்ளே பிரவேசிக்கலாம், அவரோடு கூட பந்தி இருக்கலாம், சந்தோஷம் கொண்டாடலாம் சதாகாலம். ஆகவே அதுக்கு கர்த்தர் பேசுகிறார். ஒரு கர்த்தர் பேசுகிற கர்த்தர் வார்த்தையில் விசுவாசித்து அனுபவங்களாக ஜெபம் பண்ணி அனுபவங்களை சொந்தமாகிக் கொள்ளுங்கள்.